மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய கிராம சாலை திட்டத்தான் உங்களுக்கு நன்றாக தெரியும். கடந்த ஆண்டு 10,000 கிலோமீட்டருக்கு 4,000 கோடி கொடுத்தாங்க. 8,200 கிலோமீட்டர் போடப்பட்டிருக்கிறது. அந்த சாலைகள் தமிழக அரசினுடைய பெயரை வானுயர உயர்த்தி பிடித்திருக்கிறது. இல்லையா என்பதை நீங்கள் மனச்சாட்சியை தொட்டு பார்க்க வேண்டும். இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறைக்கு சமமான அளவிற்கு இன்றைக்கு அந்த தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. சிமெண்ட் சாலைகள் முதலமைச்சர் கிராமப்புற சாலை திட்டம் என்றுதான் பெயர். அதற்கு முன்னால் அதற்கு இருந்த நிதி என்பது மிக குறைவு. இப்பொழுது 60 லட்சம் வரை கொடுத்து அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அளவிற்கு அந்த சாலைகள் இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. 10,000ல் 8,200 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். இந்த ஆண்டிற்கு 1000 கோடி 2,000 கிலோமீட்டர் போடப்படும். இன்னும் வரும், நாங்கள் கேட்காமலே வரோம். அதை நான் நம்புகிறேன். நிச்சயமாக நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் நாங்கள் கேட்காமலே இதையெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மொத்த தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு இந்த ஆட்சி வந்த பொழுது 1,48,000 கிலோமீட்டர் சாலைகள் இருந்துச்சுங்க. 1,48,000 சாலையில் கிலோமீட்டர் சாலையில் இப்போ 10,000 கிலோமீட்டர் நிறைவு பெறுகிறது. இந்த ஆண்டு 2,000 கிலோமீட்டர் 12,000 கிலோமீட்டர் ஆச்சு. இதுபோக பிரதம மந்திரி சாலை திட்டத்தில் 1945 கோடியில் கிட்டத்தட்ட 2,700 கிலோமீட்டருக்கு இந்த ஆண்டு இப்பொழுது ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற இருக்கிறது. ஆக தொடர்ச்சியாக கிராமப்புற சாலைகள் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், நம்ம 1,38,000 கிலோமீட்டர் என்பது மொத்த தமிழகத்தில் உள்ள சாலைகளின் நீளத்தை நீங்கள் அளந்தால் அதில் 65% கிராமப்புறத்தில் இருக்கின்ற சாலைகள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். பெரியார் நினைவு சமத்துவம் யாரும் மறக்க முடியாது. முதலாண்டு வந்தவுடனே தலைவர் கலைஞருடைய நினைவாக அவர் ரொம்ப விரும்பி ரசித்து எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கெல்லாம் தெரியும். 10 ஏக்கர் நிலத்தில் எல்லா வசதியும் அங்கே உருவாக்குனாங்க. பெரியார் நினைவு சமத்துவம் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த சமத்துவத்தை பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் போட்டு விட்டார்கள். உடனே வந்த உடனே 149 சமத்துவத்தை எடுத்து முதலாக கிட்டத்தட்ட 190 கோடி அளவுக்கு செலவழித்து அதுக்கு பின்னாடி 88 சமத்துவத்தை எடுத்து அந்த 88 சமத்துவத்திற்கும் 260 கோடி ரூபா மொத்தம் கிட்டத்தட்ட 238 சமத்துவத்திற்கு 260 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்து பழுதடைந்த வீடுகள்லாம் புது வீடுகளாகவே முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை பார்க்கின்ற பொழுது சிறிது பழுதுபட்டிருந்தாலும் அந்த வீடுகள் புது வீடுகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சமத்துவம் புதுப்பிக்கப்பட்டது அல்ல. இன்னும் 25 வருஷம் 30 வருஷத்துக்கு சமத்துவம் இருக்கும். ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு சமத்துவங்கள் அவருடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய சமத்துவம் இந்த ஆண்டு 24-25க்கு கடலூர், அதுக்கடுத்து மயிலாடுதுறை, அதுக்கடுத்து புதுக்கோட்டை, அதுக்கடுத்து ராமநாதபுரத்தை அடுத்து விருதுநகருக்கு அடுத்து திருச்சி, திருவண்ணாமலை, திண்டுக்கல் ஆகிய 8 சமத்துவங்கள் அமைக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். திருநெல்வேலி வரலையோ? திருநெல்வேலி சேர்த்துருவோம். கன்னியாகுமரி இடம் வேணும். கன்னியாகுமரி பார்ப்போம். பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் அதில் இப்போ நம்ம ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 3,4 லட்சம் வீடு முடிச்சிட்டோம். நம்ம முடிச்சிருக்க வீடுகள் 3,4 லட்சம். அதுக்கு முன்னாடி 5 ஆண்டு காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் 2016லேருந்து 21 வரை கட்டப்பட்ட வீடுகள் அது 2,82,000 வீடு தான் கட்டினாங்க. நம்ம வந்த உடனே இப்போ 3 வருஷத்தில் 3 லட்சம் முடிச்சிருக்கோம், 3,4 லட்சம் முடிச்சிருக்கோம். இதுதான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கும் கடந்த கால ஆட்சிக்கும் உள்ள வேறுபாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது போக இப்போ மீதம் இருக்கிறது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் இன்னும் 97,000 வீடுகள் தான் பாய்க்கிறது. இதில் மத்திய அரசினுடைய பங்கு என்பது 38% தான். 40 60 40 மாநில அரசு 60 ஏற்றுக்கிறோம்.
அதில் கூட நம்ம வந்து 60-40 ஏற்றுக்கிட்டு 3.5 லட்சம் வீடை 3 வருஷத்தில் கட்டிட்டோம். அவங்க 2.82 லட்சம் வீடுகள் தான் கட்டப்பட்டது. அதே சமயத்தில் பசுமை வீடுகளை பொறுத்தளவில் 24,000 வீடை கட்டாமே போயிட்டாங்க. இப்போ நாங்கள் கட்டி முடித்து 193 வீடு தான் பாய்க்குது. அவர்கள் கட்டியிருந்தாலும் அதை விடாமல் தொடர்ந்து அதை நிறைவேற்றக்கூடிய அரசாக இருக்கிறது. ஜல்ஜீவனை கொஞ்சம் பொறியா ஏன் அவசரப்படுற? ஜல்ஜீவனை பொறுத்தளவில் நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த அரசு பொறுப்பேற்ற பின்னால் இவரெல்லாம் டேங்க் கேட்டார். ஓவர் டேங்க் எந்த நிதியிலேருந்து கொடுக்க முடியும்? ஜல்ஜீவன் திட்டத்திலேருந்து நம்முடைய அமைச்சர் அவர்கள் அந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் அவருடைய செயலர் இன்றைக்கு தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய சிவதாஸ் மீனா அவர்கள் நம்முடைய மாண்பு முதலிடத்திலே சொன்ன உடனே அவரை அழைத்து சொன்னார்கள். உடனே அவர் 209 கோடி கொடுத்தாரு, தொடர்ச்சியாக கொடுத்தாரு முதலமைச்சர். பல்வேறு நிதிகளை ஒருங்கிணைத்து ஏறத்தாழ வந்து 947 கோடி ரூபாயில 5,500, அதாவது வந்து 5,500 மேல்நிலை தொட்டிகள், உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டுவதற்கு இதற்கு முன்னால்லாம் என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 7.5 மீட்டர் தான். ஒரு டேங்க்கு, வாட்டர் டேங்க்கு 7.5 மீட்டர் தான். இப்போ அதை உயர்த்தி மேட்டான பகுதிகளுக்கெல்லாம் தண்ணீர், மேட்டில் வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் தண்ணீர் போக வேண்டும் என்பதற்காக ஏறத்தாழ 12 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்தி இன்றைக்கு தண்ணீர் வழங்குவதற்காக அந்த பணிகள் அதிவேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ டேங்க்கு வேணும்னு நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, பூரா கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இனிமேல் அடுத்த வருஷம்லாம் டேங்க் கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் அனைத்து டேங்க்குகளும் கிராமப்புறங்களில் இப்போ வீதிக்கு ஒரு டேங்க் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் தேவை என்பது. வான்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் என்று சொல்வார்கள். தேவை என்பது அளவில்லாதது. எப்பயும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நிறைவேறினாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் நிதி போதாது தான். ஆனால் நம்முடைய முதல்வர்கள் நிதி நிலைமை இல்லை என்றாலும் அதை சிக்கனமாக பயன்படுத்தி அத்தியாவசியமான நம்முடைய வளர்ச்சித்துறைக்காக ஏராளமான நிதியை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். இதிலும் இன்றைக்கு ஜல்ஜீவன் திட்டத்தில் நம்ம 1 கோடியே 4 லட்சம் வீடுகளுக்கு, அதாவது வந்து குழாய் இணைப்பு வழங்கி இருக்கிறோம். 1 கோடியே 4 லட்சம் வீடுக்கு. மொத்த வீடு 1 கோடியே 25 லட்சம் வீடு என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. 1 கோடி 25 லட்சம் வீடு, 1 கோடி 4 லட்சம் வீட்டுக்கு வந்து நம்ம வந்து குழாய் இணைப்பு கொடுத்துட்டோம். அது இவர் வந்து ஜல்ஜீவன் திட்டத்தில் இப்போ கூட்டு குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட உடனே அந்த 24 லட்சமும் கொடுத்துருவோம். ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த துறையை பொறுத்தளவில் சிறப்பாக திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நமக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 100 கோடி முதல்ல அறிவித்தாங்க, அப்புறம் 150 கோடி வரைக்கும் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் தந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி. அது வந்து இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் திட்டம், SCPR, பூல் அசைன்மெண்ட் ரெவென்யூ என்று சொல்வார்கள். அதில் வரக்கூடிய வருவாய்கள்லாம் முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 102 திட்டங்களில் நம்ம ஊராட்சி ஒன்றிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு, மாவட்ட ஊராட்சி கட்டடம் கட்டுவதற்கு, இது போக பொதுவான பணிகளுக்காக எரிவாயு தகன மேடை, நம்முடைய நகராட்சியினுடைய பேராட்சியின் சார்பாக தான் எரிவாயு தகன மேடை கட்டுவார்கள். கடந்த ஆண்டு 10 எரிவாயு தகன மேடை, இந்த ஆண்டு 10 எரிவாயு தகன மேடை. கிட்டத்தட்ட அதற்காக 361 கோடி ரூபாய் இன்றைக்கு ஒதுக்கீடு, அந்த பணம் இன்னைக்கு செலவழிக்கப்பட்டிருக்கு 102 திட்டங்களுக்காக. தொடர்ந்து அந்த பூல் அசைன் ரெவென்யூ மூலமாக இந்த பணிகளெல்லாம் தொடர்ந்து செய்யப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதில் தான் பேசுனாங்க. அந்த திட்டம் வந்து நான் ஏற்கனவே சதாசிவம் கவனிங்க, உங்க திட்டம் தானே பதில் சொல்லுதாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, அவர் ஒன்றும் கவனிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு கம்பேரிசன் சொல்லிடுறேன். என்னன்னா, நீங்கள் இது வந்து 2000 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். 2006 தான் ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் நம்முடைய மாண்புமிகு கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது முதலாக ஆரம்பித்தோம். இந்தியாவில் வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் முதல் மாவட்டமாக வந்தது திண்டுக்கல் மாவட்டம் தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றினதில்லை. இப்போ நான் பதிவு பண்ணுறேன் இந்த இடத்துல. ஆக இப்போ வந்து நான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களால் இந்த துறை அவருடைய
சீரிய முயற்சியால் இந்த வேலை வாய்ப்பெல்லாம் அந்த கிராமங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. சொல்லையில் 2006லேருந்து 2021 வரைக்கும் மொத்த அந்த குழுக்களுடைய எண்ணிக்கை கிளஸ்டர் 23,000 தான் இருந்துச்சு. இப்பொழுது அது 28,000. 4,700 கிளஸ்டர் ஒரே ஆண்டிலே உருவாக்கி 41 கோடி வேலை நாட்களை உருவாக்கி ஏறத்தாழ 11,000 கோடி, தோராயமாக 11,000 கோடி. அதில் வந்து நம்முடைய எல்லாமே வந்து நம்ம அந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தினோம் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இன்றைக்கு வந்து தமிழகத்தை பார்த்து செல்கிறது. ஏன்னா 3 மடங்கு மக்கள் தொகை உள்ள உத்தரப்பிரதேசம் அவர்கள் நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் 41 கோடி வேலை நாட்களை உறுதி செய்து இன்றைக்கு சாதனை படைத்திருக்கின்ற அரசு நம்முடைய முதல்வருடைய அரசு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சம்பளமெல்லாம் நம்ம வந்தோன்னு உயர்த்தினோம், அப்புறம் மத்திய அரசு உயர்த்திடுச்சு. எம்எல்ஏல தான் நீங்கள் வந்து கேட்டீங்க 5 கோடி வேணும் 6 கோடி வேணும்லாம் கேட்டீங்க. நம்ம கேட்டால் கொடுக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் வருவார்கள். அவைக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய கோரிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் அவரிடத்தில் கேட்டு அது சம்பந்தமாக முடிவு செய்யப்படும் என்பதை தெரிவித்து, இதில் ரொம்ப முக்கியமான கிராமங்களுக்கெல்லாம் முக்கியமான விஷயம் இவர் ஒன்றுமே பண்ணலைங்கிறாரு. விவசாய மந்திரி பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம்? அதாவது வந்து 500 மைனர் இரிகேஷன் டேங்க்ஸ் இருக்குல்ல, கிராமங்களில் இருக்கக்கூடிய எம்ஐ டேங்க்ஸ், அது வந்து இயந்திரங்களின் மூலமாக அதுக்கு வருகின்ற வரத்து வாய்க்கால்கள், குளங்கள் 500 கோடியிலே அது வந்து தமிழகத்திலே சீரமைக்கப்படும் என்று, புனரமைக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள். இது போக இன்னும் ஏராளமான திட்டம் இருக்கு, நிச்சயம் வரும், எதிர்பாருங்கள் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த துறை மிக சிறப்பாக இயங்குவதற்கு எங்களுக்கு வழிகாட்டிய எங்களுடைய முதல்வர் தளபதியார் அவர்களுக்கு, என்னுடைய உயரின் மேலான தலைவர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்து அறிவிப்புக்கு வருகிறேன். நன்றி, வணக்கம்.